source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு திட்டமிட்டபடி அங்கே கள்ளக்குறிச்சியில் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் எதிர்பார்த்ததை விட ஒரு கடுமையான ஒரு கூட்ட நெரிசல் அங்கு ஏற்பட்டிருக்கிறதையும் நம்மளால் காட்சிகளூடாக பார்க்க முடிகிறது. ஸோ மேலும் எந்த அசம்பாவிதத்தையும் தவிர்க்கக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக கூட்டத்தை முன்கூட்டியே முடித்துக் கொள்கிறார் கட்சியின் தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள். அங்கு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டிருப்பதையும் முட்டி மோதிக்கொண்டு அவர்கள் நகர்ந்து கொண்டிருப்பதையும் நம்ம காட்சிகளூடாக பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத் வணக்கம். அங்குள்ள சூழல் என்ன கோபிநாத்? இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவரோட பிறந்த நாள். இதனை ஒட்டி பாத்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகளுக்கு ஒரு வீர வணக்கம் செலுத்துற ஒரு கூட்டமாகவும், அதே போல இந்த மாநாடு தமிழ் தேசிய மாநாடு உளுந்தூர்பேட்டை நகர்ல ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக, அது பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருந்து விடுதலை சிறுத்தை கட்சி தொண்டர்கள் அங்கு வந்து அமர்ந்ததாக சுமார் 50,000 இருக்கைகள் போடப்பட்டிருக்கு. இதே போல மாநாடு மேடையில சுமார் 500 பேர், 234 மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் என 500 பேர் அமரக்கூடிய வகையில அந்த மாநாடு மேடையும் அமைக்கப்பட்டிருந்தது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருந்தது. தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் உளுந்தூர்பேட்டையை நோக்கி மதிய முதலே குவிய தொடங்கினார்கள். இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாநாடு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒரு கட்சியோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்சியில பங்கு அதிகாரம், இது அவங்களோட ஒரு குறிக்கோள். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு அமைச்சர் வன்னி அரசு வந்து சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று மிக எழுச்சியோடு இந்த மாநாடா நடத்துறதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட ஒரு நோக்கமாகவும் இந்த மாநாடுக்கு முழு ஏற்பாடுகள் செஞ்சிருந்தாங்க. மாநாடு மாலை தொடங்குச்சிங்க. பாத்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்ட தொண்டர்கள் பாத்தீங்கன்னா மேடையை நோக்கி குவிய தொடங்கினாங்க. முதல்ல இருந்து இந்த கட்சியின் தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் யாரும் ரேம்ப் மேல நடக்காதீங்க, யாரும் ரேம்ப் மேல வராதீங்க, கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கு, அதே போல மேடைக்கு வராதீங்கன்னு தடுத்தாரு. ஆனால் இவரோட பேச்சை கேட்காம ஆர்வத்தோட தொண்டர்கள் அனைவரும் இந்த விழாவோட மாநாடு மேடைக்கு வர தொடங்கினாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் இருக்க பகுதியில, அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் தெரியல, தூரத்துல இருந்து பார்த்தோம்னா திருமாவளவன் பேசுறது, விஐபி பேசுறது ஸ்டேஜ்ல தெரியல. தொண்டர்கள் அனைவரும் இந்த ஸ்டேஜை நோக்கி நெருங்க தொடங்கினாங்க. தள்ளு முள்ளு மிக கடுமையான ஒரு அந்த ஸ்டேஜை சுத்துற பகுதியில ஒரு நெரிசல் ஏற்பட்டுச்சு. முதல்ல பாத்தீங்கன்னா அமைச்சர் வன்னியரசு பேசுவாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த கூட்ட நெரிசல் தொண்டர்கள் அனைவரும் மேடைக்கு வந்து திருமாவளவன் அவர்களை பார்ப்பதற்கான ஒரு ஆர்வத்தோட மேடை நோக்கி வந்தாங்க. ஆனால் திருமாவளவன் அவர்கள் நேரடியாக தொண்டர்கிட்ட பேசினாரு, தயவு செஞ்சு கீழே போங்க, இங்க மேல தாங்காது. அதாவது அவரோட ஒரு பயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விபத்து ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தொண்டர்களை கீழே போக சொல்ற அவர் கெஞ்சியும் பார்த்துட்டாரு. ஆனால் யாரும் இந்த மேடை விட்டு இறங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. உடனடியா மைக்க கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிடிச்சு மொத்தம் 125 தீர்மானங்கள் இந்த மாநாட்டுல நிறைவேற்றன்ற ஒரு தகவலை சொன்னார். அதே போல பாத்தீங்கன்னா தமிழ் ஈழம் தான் தனி ஒரு தீர்வு அப்படின்றதையும் அந்த இலங்கை அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. தமிழ் ஈழம் பொது வாக்கெடுப்பை நடத்தணுன்றது இலங்கை அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தி என்பதை இந்த மாநாடு நிரூபிச்சிருக்கிற தகவலையும் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாட்டு மேடையில் சொல்றாரு. இதே போல இதுவரைக்கும் நம்ம வந்து தொடர்ந்து தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும் என்பதுதான் அவர் ஆசை. அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக ஆளுங்கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திகழ வேண்டும். இதுதான் அவர் தொண்டர்களுக்கு கோரிக்கை வைக்கிறது. தமிழக தற்போதைய முதல்வரோட நம்ம கூட்டணி வச்சிருக்கோம், அமைச்சர்கள் இடம் பெற்றிருக்கோம், கண்டிப்பா அடுத்தடுத்து வளர்ச்சி இருக்கும். இது ஒரு புறம் இருக்க, தமிழகம் முழுவதும் அந்த தொண்டர்கள் உளுந்தூர்பேட்டை நகரை சுத்தி வந்து நிறுத்திட்டாங்க. பாத்தீங்கன்னா இதுக்கு தாண்டி உள்ள போனாங்கன்னா வாகனங்கள் தொண்டர்கள் உள்ள போனாங்கன்னா கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படும், போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதை காரணம் காட்டி கள்ளக்குறிச்சி காவல்துறையினர் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில ஒட்டுமொத்தமா வந்து அத்தனை தொண்டர் நிறுத்திட்டாங்க. காவல்துறையோட கடுமையான வாக்குவாதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் எங்களை அளவு பண்ணுங்க, நான் கண்டிப்பா மாநாட்டுக்குள்ள போனேன்னு சொல்லி. ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முழுமையான பாதுகாப்பு போட்டு உள்ள யாரும் போகாத அளவுக்கு அவரும் தடுத்து முயற்சி பண்ணிட்டாங்க. ஆனால் எதுவும் பயனளிக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக விழுப்புரம் டு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை
கடுமையான போக்குவரத்து பாதிப்பு நிற்கிறது. மொத்தம் சுமார் 2 மணி நேரமாக உளுந்தூர்பேட்டை சுத்தி எந்த வாகனங்களும் இயக்க முடியல. ஏற்கனவே காவல்துறை திருச்சியிலிருந்து வரக்கூடிய வாகனங்களை முன்னதாக உளுந்தூர்பேட்டை முன்னதாகவே பெரம்பலூர் மாவட்டத்தில் வாகனங்களை திருப்பி சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, தற்போது உளுந்தூர்பேட்டை நகரம் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வாகனங்கள் சூழ்ந்து தொண்டர்களே தற்போது வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. தொடர்ந்து காவல்துறையினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களை பாதுகாப்பாக அனுப்புறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த மாநாட்டில் திருமாவளவன் பல்வேறு விஷயங்களை பேசுவாரு அப்படின்றதுதான் அனைத்து கட்சியும் எதிர்பார்ப்பா இருந்துச்சு. பாத்தீங்கன்னா பல்வேறு கட்சி தலைவர்கள் திருமாவளவன் என்ன பேச போறாரு இன்னைக்கு, இப்ப ஏன்னா அந்த ஆட்சி அதிகாரத்துல ஒரு அமைச்சரவை பெற்றிருக்காங்க, இவரோட கருத்துக்கள் என்ன மாதிரி இருக்கு, அடுத்து இவர் என்ன பேச போறாருன்னு சொன்னாங்க. ஆனால் திருமாவளவன் தெரிவித்த ஒரே ஒரு கருத்து, அடுத்தது ஆளுங்கட்சியாக விடுதலை சிறுத்தை அமர வேண்டும். இதுதான் கட்டுக்கடங்காமல் திணறிக் கொண்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தக்கூடிய தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு களம் உளுந்தூர்பேட்டையில். இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க நாம் கேட்டோம். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.